இந்த பூசணிக்காய் மண்டையனுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. எந்த பொருளை எங்க வைக்கிறதுனே தெரியல. சரியாதான் பண்ணி சொல்ற. ஏன் எங்க போச்சு? டாக்டர் ஜட்கா எங்க இருக்கிறீங்க? ஆளக்கானமே எங்க இருக்கீங்க தானே நான் கேட்டேன். அதுக்கு எதுக்குங்க மேல இருந்து வந்து புதையன்னு விழுந்து இடுப்பெலும்பு உடைக்கிறீங்க? நான் புக்குங்களை மேல தேடிக்கிட்டு இருந்தேன். இங்க இருந்த ஏணி எங்க போச்சுன்னே தெரியலப்பா. மேல ஒரு முக்கியமான பொருளை தேடணும்னு பார்த்தேன். அப்போ திடீர்னு ஏணி காணாம போயிடுச்சு. பர்ண மேல புக் அடிக்கிறதுக்கு ஏனியே இல்லாம ஏறதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. இப்ப பாரு, இத்தனை புக்கை எடுத்துட்டு வந்து நடக்கிற வழியிலே வச்சிருக்கான். இந்த டாக்டர் ஜட்காவுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. பதுக்கி வைக்கப்பட்ட புதையல். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. எடுத்தா புதையல் கிடைக்கும். என்ன இது? நான் மறுபடியும் விழுந்துகிட்டு இருக்கேன். 2வது தடவையா என் எலும்பு கழுந்து போச்சு. டாக்டர் ஜட்கா முக்கிய இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தாரோ? இதுல என்ன இருக்கு பாருங்க. பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புதையல். கடல்ல இருக்கிற புதையல். வாங்க, நாம போய் அந்த புதையலை எடுத்துட்டு வருவோம். நீ என்ன சொன்னா உங்க கூட வரவே மாட்டாயா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆப்போசிட் எஸ்கேப் ஆயிடுறீங்க நீங்க. எனக்கும் கடல்னா கொஞ்சம் பயம்தான். ஆனா கடலுக்குள்ள போய் புதையலை எடுக்கிறதுக்கு என்கிட்ட சூப்பரான ஒரு மருந்து இருக்கு. அத வேணும்னா நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. இது மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மீன் மாதிரியே நீங்க தண்ணிக்குள்ள மூச்சு விடலாம். எந்த ஆபத்தும் இல்ல. நல்லா நீந்தலாம், கடலுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். அப்புறம் புதையலை கூட கண்டுபிடிக்கலாம்பா. என்ன சொல்றீங்க டாக்டர் ஜட்கா? உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அட, நான் பொய் சொல்லலப்பா. நீங்க என்ன நம்பலாம்பா. நான் ரெடியா இருக்கேன். நான் தயாரா இருக்கேன். எங்க போனா? இது வரைக்கும் ஏன் அவன் வரல? நான் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? என்னமா பஞ்சு டயலாக் பேசுறீங்க? நான் எங்கடா பஞ்சு சொன்னேன்? பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, இல்ல வெறும் கைய வீசிட்டு வந்தியா? பாஸ், நான் உங்களுக்காக குஷியான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அது நீங்க கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. நீ முதல்ல செய்தியை சொல்லு, அதுக்கப்புறம் அது குஷியான செய்தியா இல்லையான்னு நான் சொல்றேன். விஷயத்த சொல்லுடா. சொல்றேன் பாஸ், சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். அதை மட்டும் நாம செஞ்சோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை வச்சு நிறைய வாங்கி சாப்பிடலாம். மோட்டோவும் பத்லுவும் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களே. நாம என்ன பண்ணாலும் பிரச்சனை பண்றதுக்குனே அவனுங்க வந்துடுறானுங்க. பாஸ், இந்த தடவை நாம கரெக்டா பிளான் பண்ணா சூப்பரா சம்பாதிக்கலாம். ஜானவதான், ஜானவதான். இந்த என் அருமை சகோதரா, என் உயிர் நண்பா, சீக்கிரமா இந்த மீன் மாத்திரைய வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மீன் மாதிரி தண்ணிக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரலாம். சாப்பிடுங்க. என்னப்பா, நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒன்ன இப்பதான் நான் முதல் தடவை பாக்குறேன். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கே வரல. பூசணிக்காய் மண்டையா, நீ நல்லா யோசிச்சுக்கிட்டே இரு. எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணிக்குள்ள பசி எடுத்ததுன்னா நீங்க ஏதாவது மீனை பிடிச்சி கடிச்சிட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் மத்த மீன்களுக்கு நீங்க உணவு மாதிரி தான் தெரிவிங்க. அப்ப இவங்க பசிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்ன சாப்பிட்டாலும் சொரா, திமிங்கலம்,
பழம் அப்புறம் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இவங்களை சாப்பிடுறதுக்கு வரும்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, ஏன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மீனா மாறிக்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா மோட்டுவை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க, ஏன்னா அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புதையல் கிடைச்ச உடனே நான் அவனை மேல கொண்டு வந்துடுறேன். அங்க பாரு, மேப்ல இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம சரியா வந்து சேர்ந்துட்டோம். அப்ப நாம சரியான ரூட்ல தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, எவ்வளவு அழகான இடம். வா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆஹா, இது ஆடுது. பத்லோ, இங்க வந்து பாரு. அது கல்லி இல்லடா, ஆக்டோபஸ்டா. ஆஹா, பத்லோ, என்ன காப்பாத்து. நான் இருக்கேன், கவலைப்படாத. வா வாடா, நல்ல வேலை. தேங்க்யூ பாஸ், சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நல்லா போட்டு இழுங்க பாஸ், இழுங்க. இழுங்க பாஸ். அப்படியே ஒரு ஏர் பஸ் கிடைச்சா எங்களுக்கு காப்பாத்துங்க. ரவுண்டு கட்டதுக்கு மோட்டோ, இந்த பக்கத்துல ஒரு ஆக்டோபஸா இருக்கு. ஏதாவது யோசிடா மோட்டோ, சீக்கிரம். காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. அப்படியா? அட கடவுளே, இனிமே எங்களுக்கு புதையல் எதுவும் வேணாம், உயிரோட விட்டா போதும். கடவுளே, நாங்க புதையலுக்கு ஆசைப்பட மாட்டோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். சரி, உற்று மோட்டோ திரும்ப வந்து நம்மள புடிச்சிட போது, ஓடிடலாம். சுறா, ஓடிடலாம். மோட்டோ சீக்கிரமா வந்துரு, சீக்கிரமா வந்துரு. இருக்கீங்களா உங்களை? அங்க பாத்தீங்களா பாஸ், அந்த மோட்டு சொரா மீனை எப்படி அடிக்கிறான்னு? அவன் ரொம்ப தைரியசாலி இல்ல பாஸ். சுறாவை அடிக்கிறத போய் ஏன்டா இவ்வளவு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான்? சுறா மட்டும் என் பக்கத்துல வரட்டும், நானும் அதை போட்டு பெண்ணி படல் எடுக்கிறேன். வா பாஸ், வா. என்னமோ பஞ்சு டயலாக் பேசுறீங்க பாஸ். நீங்க சொன்னத ஷார்க்கு கேட்டுச்சு போல இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு பாஸ். நீங்க உங்க திறமைய காட்டுங்க, அதை அடிங்க பாஸ். உங்க கூட நான் இருக்கேன், போங்க. அச்சச்சோ, வேணாம் வேணாம். வேண்டாம், ப்ளீஸ் ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. காப்பாத்துங்க. பாஸ், என்னாச்சு? ஒரு ஷார்க்க கூட அடிக்காம திரும்பி வந்துட்டீங்களே பாஸ். என்ன ஒரே அடியா காலி பண்ணிட்டு கிடைக்கிற புதையல் எல்லாம் நீ அபேஸ் பண்ணனு பாக்குறியா? நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. பொறுமையாரு மட்டும், இவ்வளவு கோவம் மாவீரனுக்கு அழகு இல்ல. சீக்கிரமா புதையில கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து நாம எஸ் ஆயிடலாம் மட்டும். முதல்ல ஏதாவது சாப்பிட்டு போலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட கூடாது பா, சாப்பிட கூடாது. புதையில நாம கண்டுபிடிச்சாகணும், சீக்கிரம் சீக்கிரம் மட்டும். சமோசா, எவ்வளவு பெரிய சமோசா. இத சாப்பிடு. இது சமோசா கிடையாதுடா, சார்க்கு மீன் தான் அப்படி மாறி இருக்குடா. டாக்டர் ஜட்கா என்னடா சொன்னாரு மோட்டோ? உனக்கு என்னடா ஆச்சு? நம்மளே அவன் சாப்பிடுவோம் போல இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப். சுறாவியா விரட்டுற பாருங்க. மோட்டு மாதிரி ஒரு தைரியசாலி யாருமே இல்ல. அங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 சுறாவா அடிச்சான், இப்போ 2 சுறாவா ஓட விட்டது. வாய மூடு. நீ எனக்கு வேலை செய்யறியா இல்ல அந்த மோட்டுவுக்கு வேலை செய்யறியா? நீ என்ன பத்தி தான் புகழணும், மோட்டுவை பத்தி இல்ல. மோட்டோ சொன்னா கேளு, உன் சொந்த வேலையை
பார்த்து அதையெல்லாம் தேடி அலையாத. வா நம்ம புதையில தேடி அலையலாம். என்னன்னே தெரியலப்பா, என் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் சமோசா மாதிரியா தெரியுது. சாப்பிடணுமே. இத போய் நம்ம டாக்டர் ஜட்கா கிட்டே கேட்டுடலாம். சீக்கிரமா வா மோட்டோ. என்ன ஜொலி ஜொலிப்பு. கஷ்டப்பட்டு புதையல கண்டுபிடிச்சது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா இனிமே அந்த புதையல் நமக்கு தான் சொந்தம். வாவ் பாஸ் வாவ், என்னமா கவிதை பேசுறீங்க? கவிதையை விடு, புதையலை எடு. இவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, மோட்டு பத்துல திரும்ப வரவே இல்ல. அட கடவுளே, இவன் எங்க இருந்து பா வந்தான்? ஏ கஜகஜா, இவன் திமிங்கலத்துல இருந்து தானே வெளியே வந்தான். பூசணிக்கா மண்டையா, சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. நாங்க புதையல் எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோமா, இந்த கூட்டம் டான் வந்து எங்களை பிடிக்க வந்தான். அந்த நேரத்துல அந்த திமிங்கலம் வந்து மொத்தத்தையும் புடிக்கிடுச்சு. அது திருட்டு திமிங்கலம் மண்டையா. புதையில அங்கதான் இருக்கு. அதுவும் அங்க பாருங்க பறக்குது. சீக்கிரம். மூச்சுக்குட்டி, செல்லக்குட்டி, ஒரு நிமிஷம், கொஞ்சம் தங்கம் கொடுத்துட்டு போ ப்ளீஸ். என்ன திருப்பிடுச்சு. வேண்டாம் தங்கம் வேண்டாம். ஓ காப்பாத்துங்க.